கவிஞர் அவர்களே, முக்கியமான விஷயம். அதாவது இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். பாராட்டுன்னு ஒருபுறம் பாராட்டு இருந்தாலும் மறுபுறம் அதை இகழ்ந்து பேசுறதுக்கான டீமும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இருப்பாங்க எப்பயுமே. ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது, ஒருத்தர் நல்ல வேணா ஒருத்தன் கெட்டவன். ஆமா ஆமா, பார்வையில் பார்க்கிற பார்வை வேறுபடுன்ற மாதிரி, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற பார்வை வேறுபடுன்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஆடு மாடு மாநாடு நடத்தி வெற்றிகரமாக நடைபெற்று முடித்து விட்டார்னே சொல்லலாம். சூப்பர். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆடு மாடு இது நம்மளோட கால்நடைகள் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதன் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுதெல்லாம் எந்த விதமான இடையூறும் இல்லை, இத்தனை வகையான நோய்களும் இல்லை, நொடிகளும் இல்லை. அந்த காலத்தில் காட்டிலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் பிரித்தெடுத்து அதை மேய்ச்சல் நிலப்பகுதிகளுக்கு கொண்டு வந்து தானும் விவசாயம் செய்கின்ற அளவிற்கு கொண்டு வந்ததுதான் இதன் அடிப்படை காரணமே. ஸோ தற்சார்பு பொருளாதாரவியலை புகுத்தும் வண்ணம் தான் இதை செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை செஞ்சிருக்கதா நான் நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாநாடோட நோக்கம் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளோட அதாவது வனத்துறை, தமிழக வனத்துறையில வந்து ஆடு மாடுகளை வந்து வனத்துக்குள்ள மேய்க்க கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஆமா, அதை எதிர்த்துதான் அந்த மாநாடு நடத்தப்படறதா சொல்லப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் முதல் காரணம். மேய்ச்சல் நிலங்கள் ஆடு மாடுகளை வந்து நீங்க வந்து வனப்பகுதிக்குள்ள மேய்க்கிறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கம். கண்டிப்பா இல்லைங்களா? பட் ஆனா ஒரு சாரர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? ஆமா. சோ அதுல மிகப்பெரிய ஓட்டு வங்கி வந்து அதிமுக கட்சிக்கு வந்து வந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ சிஎம் இருந்தவர் வந்து யார், தலைவர் யாரு, ஓபிஎஸ் இருந்தாரு. ஏன்னா அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அவர் தானே சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா உண்மையான ஜல்லிக்கட்டு நாயகன் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதாவது இதான் என்ன பாயிண்ட்னா, இது வந்து ஒரு ஓட்டுக்காக சீமான் வந்து ஒரு அரசியல் டிராமா போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தவறான கூற்று, இது கருத்து. இதை கண்டிப்பாக நான் எதிர்க்கிறேன். ஏனென்றால் இது போன்று யாருமே இந்த மாதிரி மாநாட கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னன்னா மாடு ஆடையும் கட்டி வச்சுட்டு இவன் பேர்ல கிறுக்குத்தனமா பேசிக்கிருக்கான். ஆனா அது உண்மை அல்ல. நமது வாழ்வியலை மறந்ததனால் தான் இது போன்ற சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். இன்று இருக்கின்ற இந்த இரண்டு திராவிட கட்சிகளிடமும் நாம் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றோம் என்பதையும் வற்புறுத்துவது. இன்னொரு விஷயம் என்றால், ஆடு மாடுகளை கானகத்திலும் சரி மேய்ச்சல் நிலங்களும் சரி மேய விட்டதன் விளைவாகத்தான் நாம் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கினோம். அந்த பொருளாதாரமானது இப்பொழுது நலிவடைந்து சென்று கொண்டிருப்பது அதில் ஒரு முக்கிய காரணம். இன்னும் என்ன சொல்ல போனால், இது ஏற்கனவே ஒரு ஆதிவாசி அவர்கள் ஆடு மாடை கானகத்தில் மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த வனக்காவலர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி இழுத்து சென்றனர், இங்க மேய்க்க கூடாதுன்னு சொல்லி இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் அந்த மாநாட்டிற்கு அவரை அழைத்து வந்து அவர் மேடையில நிறுத்தினார். இதுவும் ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் தான். அதுதான், அதாவது என்ன அப்படின்னா, அதுல இப்போ பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சியில வந்து ஆடு மாடு வந்து ரோட்ல மேயுது, அங்க இருக்க பேப்பர்ஸ் திங்குது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மேய்ச்சல் நிலங்களோட தட்டுப்பாடு தான். மேய்ச்சல் நிலங்கள் இல்லாததான். ஆமா, இதை வந்து வேற மாதிரியும் வந்து போத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவனிப்புக்காக வந்து அவர் வந்து மாடுகள் முன்னெடுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது மட்டுமல்ல, ஆடு மாடு கோழி பனை கல்லு தென்னம் கல்லு இது போன்ற வாழ்வியல் சார்ந்த தமிழக வாழ்வியல் அடிப்படை வாழ்வை சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் அங்கு எடுத்து காட்டி இருக்கிறார். அது என்னவென்றால், நாம் நம்மளது பாரம்பரியத்திலிருந்து வந்த நமது தொழில்களையும் மறந்து இன்று ஒரு மேற்கத்திய நாடுகளுடைய பிற்போக்குத்தனமான வாழ்வியல் விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாழ்வதால் ஏற்படுகின்ற அல்லல்களை இது கலைமன்னமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு மாநாடு அமைந்தது என்பதையும் சொல்லலாம். கரெக்ட். பட் ஆனா வந்து சில பேர் வந்து அவர் வந்து ஒரு வீடியோல பேசியிருக்காரு, காக்குளம் மாட்டுக்கறி எடுத்துக்கணும், நல்லா பண்ணிக்கிட்டு நல்லா போடணும், இப்படி போகணும் அப்படின்னு இருக்காரு. இதையும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. இது ஒன்றும் தவறு இல்லையே. கறி என்பது, வளர்ப்பு என்பது நமது தேவைக்காக தான் வளர்ப்பு என்பதை, ஆடு மாடு கோழி பன்றி இறைச்சி என்பது அதிலிருந்து பெறக்கூடிய ஒன்றுதான். அதிலிருந்து பெறக்கூடிய பால் பொருட்களும் ஒன்றுதான், அதிலிருந்து பெறக்கூடிய இறைச்சி ஒன்றுதான். அது நமது உணவு. அரசியல் யாரும் என்ன சொல்றாங்கன்னா, 2 பாயிண்டா பாக்குறாங்க. அதாவது ஆடு மாடு மேய்ப்பறவங்க தெரியும், எந்த கூட்டம்னு தெரியும். அந்த தொழில் சார்ந்த ஒரு ஜாதியினர் இருக்காங்க, கோபாலகிருஷ்ணன் ஜாதி. அந்த ஜாதி மக்கள் ஓட்டுகளை கவர்வதற்கு இது என்ன தவறு? சொல்றேன்.
பண்ண அந்த அந்த ஜாதி மக்களோட ஓட்டுகளை கவர்ந்து இழுப்பதற்காகவும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஹிந்து மாடை வந்து பசுல வந்து மதிக்கிறாங்க. இந்துக்கள் வந்து தன்னோட கடவுளா முறையாக பாக்குறாங்க. சோ அந்த அந்த ஓட்டுகளை கவர்வதற்காகவும் இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டாரு வச்சாலும் ஒரு நியூஸ் பரவ சொன்னீங்களா, அது மேல ஒரு கலங்கத்தை துடைப்பதற்காகவும் நடத்தலாம் சொல்லப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அவர் எப்பயுமே வந்து அவர் சொன்னாருன்னா ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாவே சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கு எடுத்துக்காட்டாவும் இருந்துட்டாரு. என்னன்னா, நீங்க சொல்றீங்க ஆடு மாடு வளர்க்குறாரு, அது கறியை சாப்பிட்றாரு, எல்லாமே வளர்ப்புகள் எல்லாமே நம்மளுடைய உபயோகத்திற்காகத்தான். அது உபயோகப்படுத்துறோம். இன்னொன்னு சொல்லணும்னா, தமிழர் சார்ந்த தொழில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்த்தல், கோழி வளர்த்தல், இதெல்லாம் வந்து பண்டைய தமிழ் வாழ்க்கை வரலாறு. நீங்க சொல்றது வந்து இப்ப கட்சின்னு இருந்தா தலைவர் தொண்டர்கள் இருப்பாங்க. தொண்டர்கள் வந்து ஓட்டு போடுறது கட்சி வேலை பார்க்கறது மட்டும்தான். தலைவர்கள் தான் எம்எல்ஏ எம்பி ஆவாங்க இல்லையா? ஆமா ஆமா, அந்த மாதிரி ஆடு மாடு வந்து அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இதை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடு மாடு மேய்த்தல் தொழிலை நான் ஒரு அரசாங்க வேலையாகவே உருவாக்குவேன், நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம நினைவில் எடுத்துக்கலாம்ல. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நான் அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க போகிறேன். யாருக்கு? ஆடு மாடு. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். தலைவர் சொல்லியிருக்காப்ல, நான் ஓட்டுரிமை வழங்குவேன் அப்படின்னு. அதை பத்தி நினைக்கிறேன். இதை பத்தி ஒன்றும் நினைப்பதற்கு இல்லை. ஏனென்றால் அவர் செய்த செயலானது என்னன்னா, பண்டைய அடிப்படை வரலாறு, பண்டைய அடிப்படை தொழில், பண்டைய தமிழ் மக்களின் தமிழ் சாதிகளின் ஒரு தொகுப்பு வாரியான ஒரு தொழில். அது வந்து ஒரு பொருளாதார உத்தியின் கையாளப்படும் வகையில் இருந்த தமிழ் தொழில். ஆகையால் இது போன்ற விஷயங்களில் அவர் வந்து சரியாகத்தான் இந்த மாநாட்டை செலுத்தி இருக்கின்றார். இதில் வந்து ஒரு வெற்றியும் அவர் கண்டிருக்கிறார். இது எப்படியா அந்த அந்த முன்னாடி நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்து எப்படா சாப்பாடு போடுவீங்க மாமான்னு கத்திக்கிட்டு கிடையாது. அங்கதான் இங்க தப்பு பண்ணீங்க. அந்த மாடுகளுக்கான உணவும் அங்க கொடுக்கப்பட்டது. அது போல அந்த மாடுகளை ஓட்டி வந்தவர்கள் எல்லாம் நுங்கு பதநீரும் கொடுக்கப்பட்டது. இது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். அதான் சொல்றேன்ல, முழுமையாக தெரியாத ஒரு சிலர் ஏதோ ஒரு பொருளையை கிளப்பி விடும் பொழுது அதை முழுவதாக நாங்கள் கவனித்திருக்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, நாம் நமது பழமையை மறந்து விட்டு புதியதை நோக்கி செல்வது தவறு என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். கரெக்ட். முடிவுக்கு வருவோம். கவன ஈர்ப்பு மாநாடு தான். உண்மைதான். ஆமா, கவன ஈர்ப்பு மாநாடு தான். இருந்தாலும் மாடுகளுக்கு வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆடு மாடுகளுக்கு இருக்கட்டும். ஆனா பாத்தீங்களா, அந்த கால்நடை பராமரிப்பு வேன் ஒண்ணு அங்க இருந்துச்சு, மெடிக்கல். உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் கரெக்டா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்ன்ற. ஏதாவது அசம்பத எடுத்து போட்டு விட்டுருவாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. ஆனா இதெல்லாம் அழகான கட்டமைப்போடு நடந்தேறியது. இந்த கவன ஈர்ப்பு என்பது ஒரு கவன ஈர்ப்பாகவே இருந்தது, அனைவரையும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி, வணக்கம்.